வணக்கம். ஃபேஷன் வித் கீர்த்தி ஜெயகாந்த். இது வந்து நம்ம ஜோ ஃபுட் மங்களகரமா ஒரு பாக்கெட் வாங்கினாலும் ஃப்ரீ ஷிப்பிங் சவுத் இந்தியா. எப்பவுமே உங்களுக்கு தெரியும். இதுன்னு கடலை மாவு லாஸ்ட் வீக்கே லான்ச் பண்ணாங்க. எத்தனை கிலோனாலும் வாங்கிக்கலாம். தீபாவளிக்கு 2 கிலோ இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஷிப்பிங் தான். குழம்பு மிளகாய் பொடி, ரசப்பொடி, இடிச்ச ரசப்பொடி. இது மீன் 65 அப்படியே பேக்குள்ளே போட்டுறாங்க. அவ்வளே போடாது. இது தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் அந்த பூமியோட இன்னைக்கு விவசாயத்துக்கு தான் போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க நாத்து போடுறதுக்கு போயிருக்காங்க. எதுக்காகன்னா நடவு போட்டுறாங்க. நடவு போட்டதுக்கு அப்புறம் தான் விதை வரும். விதை போட்டு அப்புறம் நாத்து எடுப்பீங்களா? நாத்து எடுத்து அப்புறம் பயிரிடுவீங்க. அதுதான் மெயின். இன்னைக்கு எவ்வளவு பெரிய வேலை இல்ல விவசாயம். நம்ம ஈஸியா பிடிக்கல, நல்லா இல்ல, தூக்கி போடுறோம், கொட்டுறோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது தங்கம். சுக்கு மல்லி காப்பி ஒண்ணு, மிளகாய் மல்லி ஒண்ணு, பொரியல் பண்ணதுக்கு அப்புறம் ருசியே இல்லடா. வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. இதை சொல்லும் போது முருகரை கூப்பிடும் போது ஜோக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையட்டும். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். விவசாயம் நல்லபடியா வரணும். சாம்பார் பொடி, இதெல்லாம் ஜோமா கைப்பட புடவையும் வித்துக்கிட்டு இதுவும் கைப்பட உட்காந்து எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கு. புளிக்காய்ச்சல், ரசப்பொடி இப்பதானே கொடுத்துருக்கேன். மட்டன் பொடி, நீதான் ரசப்பொடி கொடுத்தா. இடிச்ச ரசப்பொடி சொல்லியிருப்பேன். சிக்கன் குழம்பு மிளகாய் தூள், இது மீன் 65. இதெல்லாமே farmers are god. absolutely அடிபோலி. அதான் உண்மை. அரிசி உப்புமா ஜோ ஃபுட்டுக்கு எங்க வீட்டுல நாங்க செய்வோம், பார்த்திருப்பீங்க. எள்ளு இட்லி பொடி, கொள்ளு பொடி, ஆந்திரா பருப்பு பொடி ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசை முருங்கை பொடி. இட்லி தோசை பொடி, மணத்தக்காளி கீரை பொடி, துஃபாஜா. இதெல்லாம் துஃபாஜ், இதெல்லாமே துஃபாஜ். இது கருஞ்சீரக பொடி, புதினா பொடி. வத்தல் வந்து இந்த வத்தல் பயங்கர ஹிட். இதெல்லாம் சீசனுக்கு தான் வரும். வந்தோன்னா அதை எடுத்து பதப்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க மழை காலத்துக்கு இது பயங்கரம் மேம். இம்யூனிட்டி ஜாஸ்தி மேம் அது கொடுக்கும். இது பிரண்டை வத்தல், கில்லு வத்தல், மிளகாய் வற்றல். இது வெறும் கில்லு சோத்து வத்தல் தான், வெறும் கில்லு வத்தல். தாளிப்பு வடகம் தெரியுதுங்களா? தாளிப்பு வடகம் அதுதான் ரொம்ப முக்கியம்.